சுவாமி, விநாயக பெருமானின் அவதார மகிமையை கேட்க கேட்க எங்கள் இதயங்கள் எல்லையற்ற மகிழ்ச்சிக்குள்ளாகிறது. வானவரை வாழ வைக்க வந்த விநாயகர் மானிடருக்கு அருள் புரிந்த வரலாறுகளை கேட்க விரும்புகிறோம். ஒன்றா இரண்டா எண்ணற்ற வரலாறுகள் உண்டு. திருநாரையூர் என்ற திருத்தலத்தில் உள்ள பொல்லா பிள்ளையார் ஆலயத்தில் தேவையும் பெரும்பாரோம் விளங்கு சம்பூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாகமும் செஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். தேவத்தியம் பண்ணோம், நீ போயிட்டு வா. நான் பிள்ளையார் சாப்பிட பாக்கணும்பா. பிள்ளையார் சாப்பிடுறத யாரும் பார்க்க முடியாதுடா. நீ மட்டும் பாக்கலாமா? நைவேத்தியம் பண்றத பார்த்தா தப்பு இல்ல. நீ போ, பாடசாலைக்கு நேரமாச்சு. நான் போயிட்டு வரேன்பா. 3 கண்ணும் முதச்சூடம் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் 2 முப்புறு நூல் தெழுழி மார்பும் சொற்பதம் கடந்த போச்சுடா. ஐயோ, இப்பதான் அர்ச்சகர் திரையே போட ஆரம்பிச்சிருக்கார். இவர் எப்ப மந்திரம் சொல்லி எப்ப நெய்வேத்தியம் காமிச்சு அத கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிக்க போறாரோ? ஏண்டா இப்படி பறக்குற? இவன் பிறந்து தவள ஆரம்பிச்ச உடனே இவங்க அம்மா இவன் இங்க உடனே போட்டு போயிட்டாங்க. இவன் பிள்ளையார் சொன்னதை கொழுக்கட்டையை தின்ன இப்படி கொளித்து போயிட்டான். சும்மா இருடா, பயமுடித்தாத. ஏண்டா நீயும் இதே பிரசாதம் தானே சாப்பிடுற, அப்படியே இன்னும் நீ மட்டும் முருங்க பிஞ்சாவே இருக்கிற? பருத்து நிழல்ல இருக்கிற பயிறு வளராத மாதிரி இவன் பக்கத்துல நின்று நான் இப்படி ஆயிட்டேன். நான் சாப்பிடும் போதே இவன் ஒரு பார்வை பாப்பான். அப்பவே சத்து பூரா அங்க சக்க இங்க. சும்மாரியா பொக்க. கவலைப்படாத, நாம இந்த பிரசாதத்தை நம்பித்தான் வாழறோம்னு அர்ச்சகருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு எப்ப தெரிஞ்சு அவர் எப்ப கொண்டு வந்து கொடுத்து அதை எப்ப நம்ம தின்னு அதை எப்ப நம்ம சத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாது. எல்லாரையும் காப்பாத்தணும். இல்லையாரப்பா, எடுத்துக்கோ. ஏங்க, இந்த ஊருக்கு நாரையூர்னு எங்க பேர் வந்துச்சு? கொஞ்சம் பேசாம இரு. வாங்க, தீபாராதனை எடுத்துக்கங்க. அவ பிரசாதம் தான் எடுத்துப்பா, தீபாராதனை நீங்க எடுத்துக்கோ. ஏங்க, இந்த பிள்ளையார ஏங்க பொல்லா பிள்ளையாருன்னு சொல்றாங்க? இப்ப நீ என்ன பொல்லாதவனாக்க போற? இருங்க இருங்க இருங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க சாமி. இந்த ஊருக்கு திருநாரையூர்னு எப்படி பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன். அதாவது பச்சை நாரை இருக்க, அது இங்க உள்ள அந்த ஈஸ்வரனை வழிபட்டு முக்தி அடைஞ்சதுனால நாரையூர் திருநாரையூர் ஆயிடுத்து. பாத்தீங்களா? தலபுராணம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. இன்னொன்னு கேட்டேல, இந்த பிள்ளையாருக்கே பொல்லா பிள்ளையார்னு பெயர் வந்ததுன்னு. பொல்லுதல் என்றால் செதுக்குதல். உளி வைத்து செதுக்காமல் சுயம்புவாக இந்த பிள்ளையார் வந்ததினால் பொல்லா பிள்ளையார் என்று பெயர் வந்தது. பொல்லுதல் இல்லாத பிள்ளையார். பொல்லார் இணையடி நல்லார் தொழுவரே. நான் சொல்லல, சிவஞான போதும் சொல்லுது. செத்த துணுலே சதாசிவம் காட்டி. ஏங்க, நான் கேட்டதுனாலதானே இவ்வளவு பெருமையா தெரிஞ்சது. போதும் போதும், அதுக்காக நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. அவசரப்படாத, எல்லாம் நமக்கு தான். பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः ஹரி ஓம் குருவே துணை. உங்களுக்கெல்லாம் நேத்திக்கு திருத்தொண்டர் தொகையிலிருந்து நந்தனார் சரித்திரத்தை பத்தி சொன்னேன். வேண்டியவாறு அருள்வான் காண்க என்கிற அப்பர் வாக்குப்படி நந்தனார் மெய்யுருகி பாடிய போது சுவாமியை மறைச்சிருந்த நந்தி அப்படியே விலகிறத பத்தி கேட்டேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? உண்மையான பக்திக்கு ஜாதி பேதமோ உயர்வு தாழ்வோ கிடையாது. இன்னைக்கு சில புதிர்களை சொல்லி உங்க புத்திசாலித்தனத்தை நான் சோதிக்க போறேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பந்தியில முந்திக்கிட்டு முதல்ல உட்கார்ந்துடணும். அப்பதான் பட்சணம் எல்லாம் சூடா முழுசா கிடைக்கும். அடுத்த பந்தியில உட்கார்ந்தா முதல்ல வச்சதுல பாதி கூட இல்லாம போயிடும். இப்ப முதல்ல உட்கார்ந்தா அடுத்த இலைக்கே இல்லாம போயிடும். சரி சரி, படைக்கு பிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை நடந்தா எல்லாருக்கும் பின்னால போய் ஒளிஞ்சுக்கணும். அப்பதான் ஆபத்தே இருக்காது. 2 பேர் சொன்னது அபத்தம். இது ஒரு விடுகதை. பந்திக்கு முந்தும் படைக்கு
பிந்தும் அது என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு விட வலது கை. குருதேவா, இதுக்கு புரியல உனக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ. பந்தியில வலது கை முந்தும். படையினாலே வில்லுக்குதான் பிரதானம். வில்லு இருக்கிற நானே வலது கை எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னால இழுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா அம்பு பாயும். அதனால வலது கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும்னு பெரியவா சொல்லிருக்க. புரியுறதா? உட்காரு. தம்பி, நான் சொன்னதை கேட்டியா? வலது கை என்ன பண்ணும்? எழுத்தாணையால பள்ளம் தோண்டும். ஐயோ சரி, அட விடு. நேத்துக்கு நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்யதே. அம்மா கொலக்கட்டை செய்யச்ச அதுக்குள்ள ஒண்ணு தித்திப்பா வைப்பால, அது பேர் தான் பூரணம். மண்டு மண்டு, அந்த பிரம்மாவே வந்தா கூட உன்னை திருத்த முடியாதுடா. இத்தனை வருஷம் சத்தியா சொல்லி கொடுத்தோம், ஏண்டா பிராணனை வாங்குற? இனிமே நான் பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். வாடா தம்பியம்மா. வாங்க சாஸ்திரியிலே, வாங்க வாங்க. என்னாச்சு? நம்பி என்ன பண்ணா? ஏதாவது பண்ணாதான் தேவையில்லையே. ஆறு திருந்த மாதிரி திரு திரு முழிக்கிறான். சரியான மண்டூகம். ஐயோ பெரியவா வயான் அப்படிலாம் சொல்லாதே. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என் குழந்தைய புத்திசாலி ஆக்கணும். இங்க பாருங்க, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிவிட்டேன். ஒண்ணுத்துக்கு மசிய மாட்டேங்கிறான். கற்பூர புத்தினா உடனே பத்திக்கும், கரி புத்தினா ஊதி ஊதி பத்த வைக்கலாம். ஆனா அது கதலி தண்டா வாழை மட்டியா போயிடுத்து. வழிக்கிண்டே போறது, மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்கிறது. ஒண்ணு பண்ணுங்க, மாடமைக்கு அனுப்புங்க. வேண்டாமா? இருக்கவே இருக்கு கோவில், மணி அடிக்க அனுப்புங்க. அவன் பிறந்த வேலை பிரம்மலிபி ஆத்த முடியாது. அக்ரே பச்சாமி தேஜோ. பிள்ளையாரப்பா, உன்னை ஞான ஸ்வரூபம்னு சொல்றாளே, அந்த ஞானத்துல கொஞ்சமாவது என் பிள்ளைக்கு கொடுக்கப்படாதா? எங்க ஆத்துக்காரோட குடும்பத்துல உன்னை தலைமுறை தலைமுறையா பூஜை பண்ணிட்டு வந்திருக்காளே, அவரோட புள்ள தலையெழுத்த நீ நினைச்சா மாத்த முடியாது. நானும் இந்த ஆத்துக்கு வந்ததுல இருந்து உன் அபிஷேகத்துக்கு ஜலம் எடுத்து கொடுத்து, உன் அர்ச்சனைக்கு புஷ்பம் பறிச்சு கொடுத்து, நீயே கதின்னு வாழ்ந்துட்டு இருக்கேனே. எங்களுக்கு இப்படி ஒரு புள்ளைய கொடுத்து 4 பேர் பார்த்து சிரிக்கும்படியா பண்ணிட்டேப்பா. சொல்லு, அப்படி எங்க பூஜையில நீ என்ன குறைய கண்ட? இனிமே எங்க பிள்ளைக்கு இந்த ஜென்மத்துல கல்வி ஞானமே வராதா? சொல்லு விநாயகா, சொல்லு. புவனேஸ்வரி, நாம பண்ண பூஜையை பத்தி நாமே சொல்லிண்டா அதுக்கு பலன் கிடையாதுங்கிறது உனக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம குழந்தைய மத்தவா கேவலப்படுத்தி பேசுறத என்னால தாங்க முடியலன்னா. புவனேஸ்வரி, எல்லாம் பூர்வ ஜென்ம பலன். நடக்கிறபடிதான் நடக்கும். நாம கவலைப்பட்டு என்ன ஆகும்? மாமா நமஸ்காரம். யாரு, லட்சுமியா? ஆமா, ஏது இவ்வளவு தூரம்? என்ன மாமா, நாளைக்கு காத்தால நம்ம மாத்து கல்யாணத்தை நடத்த வேண்டாமோ? அந்த ஞாபகமே இல்லாம இருக்கே. ஓ அதுவா, ஞாபகம் இருக்கு. ஆனா காலம்பரை யாரு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவான்னு யோசிக்கிறேன். என்ன மாமா, நம்ம நம்பி செய்ய மாட்டானா என்ன? யாரு? என் பிள்ளையாண்ட நம்பியா? போதுமே, அவன் சுத்த மண்டு. என்னன்னா அது? நம்ம குழந்தைய பத்தி நீங்களே இப்படி பேசலாமா? இப்ப என்ன வெறும் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணும், அவ்வளவுதானே? அது கூட செய்ய மாட்டானா குழந்தை? அது இல்லம்மா, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கே. அவனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி இருக்கவே இல்ல. பூனல் படாம எப்படி பூஜை பண்ண முடியும்னு நான் யோசிக்கிறேன். குழந்தைங்க மனசு சுத்தமானது, பூஜைக்கு அது போதும் மாமா. அனுப்பிச்சு வைங்க. ஆமாண்ணா, பகவானுக்கு தன் கையால பூஜை பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. 4 தடவை மந்திரத்தை சொன்னாதானே அவனுக்கும் பழக்கப்படும். அப்படியா? ஆமா. சரி, அவனே பூஜை பண்ணட்டும். நாளைக்கு உச்சிகால பூஜைக்கு நான் அனுப்பி வச்சிடணுமா? அனுப்பிடுறேன் மாமா. போயிட்டு வா. வரேன் மாமா. வரேன் மாமி. வாங்க. இல்லையாரப்பா? வெற்றி விநாயகா, இனிமே எல்லாம் நல்லா நடக்கணும்.
நம்பி வந்துட்டமா. இத பத்தியா வழக்கமா பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ற வெண்பொங்கல். அதோட நீ இன்னைக்கு முதல்ல பூஜை பண்ண போறியானோ, அதனால சக்கரை பொங்கல், அதிரசம், கொழக்கட்டை இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பிள்ளையாருக்கு கவனமா பூஜை பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுது. ஆனா ஆனா பூஜை எப்படிமா பண்றது? ஏண்டா கண்ணா, உங்க அப்பா பூஜை பண்றச்ச எத்தனை நாள் பார்த்திருப்பேன். பூஜை பண்ற முறை கூட வாடா நோக்கு தெரியாது. புஷ்பத்தை சாமி மேல போடணும், தீபராதனை காட்டணும், அதெல்லாம் தெரியுமா? ஆனா அப்புறம் என்னடா ஆனா? அப்பா ஏதோ மந்திரம்னு சொல்லுவாரு, அது எனக்கு தெரியாதுமா. இத பாரு, முதல்ல ஓம்னு சொல்லிட்டு இப்படி குட்டின்னு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தி. இது கூட வாடா நோக்கு சொல்ல தெரியாது. அதெல்லாம் எனக்கு சொல்ல வராதுமா. சரி, மந்திரத்தை சொல்ல வேண்டாம். பகவானை பார்த்து, சுவாமி இந்த லோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு ஞானத்தை கூடன்னு மனசார வேண்டிண்டேன்னா பகவான் நிச்சயமா உன் பூஜை ஏத்துப்பாடுறா. இந்தா. அப்ப சரி, நான் பூஜைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. அம்மா, என்னடா ஒரு சந்தேகம். மறுபடியும் என்னடா சந்தேகம்? இந்த பச்சனத்தெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுவார்ல? ஆமா, நீ சொன்ன உடனே வந்து சப்பலாங்கோல் போட்டு உட்காந்து அவ்வளத்தையும் அவரே சாப்பிட்டு தீத்துருவார். போருமா? அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஐயோ, பிள்ளையாருக்கு பெரிய வயிறுன்னும் ரொம்ப பசி எடுக்கும். நம்ம சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, பிள்ளையார் சாப்பிட்டோம்.